இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் நடிகர் நடிகைகள், கிரிக்கெட் பிரபலங்கள், புதுமண தம்பதிகள் என பலரும் ஆர்வமுடன் வரிசையில் நின்று தங்களின் ஜனநாயக கடமையை ஆற்றினர். மாநிலம் பெங்களூருவில் உள்ள விட்டல் மல்லையா வாக்கு மையத்திற்கு காலையிலேயே சென்ற நடிகர் பிரகாஷ் ராஜ் தனது வாக்கினை செலுத்தினார். KGF நாயகன் யஷ் பெங்களூரு தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட கோசகேரேஹள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்த நிலையில் நடிகர் சிவராஜ்குமார் தனது மனைவியுடன் பெங்களூருவில் தனது வாக்கை செலுத்தினார். நடிகர்கள் கிச்சா சுதீப், ரமேஷ் அரவிந்த், ரஷித் ஷெட்டி உள்ளிட்டோரும் தேர்தலில் தங்களது வாக்குகளை செலுத்தினர். இதற்கிடையே தேர்தலில் வாக்களித்த நடிகை ராகினி திவேதி மேம்பட்ட சுகாதாரம், உள்கட்டமைப்பு ஆகியவற்றுக்கான தொடக்கம் ஒவ்வொருவரின் வாக்கிலிருந்தே தொடங்குகிறது என்று இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டார். கர்நாடக திரை நட்சத்திரங்களுக்கு கொஞ்சமும் சளைக்காத வகையில் கேரள திரைப்பட பிரபலங்களும் காலை முதலே வாக்குகளை செலுத்தினர். நடிகர் மம்முட்டி எர்ணாகுளத்தில் உள்ள பொன்னுருண்ணி மையத்தில் வாக்களித்தார். ஆலிவ் பச்சை நிற சட்டையும் கருப்பு கண்ணாடியும் அணிந்து வந்த மம்முட்டியை பார்க்க கூட்டம் கூடியதால் சிறிது நெரிசல் ஏற்பட்டது. நடிகர்கள் ஃபஹத் ஃபாசில், டொவினோ தாமஸ் உள்ளிட்டோரும் வாக்களித்து ஜனநாயக கடமை ஆற்றினர். பாலிவுட் நடிகை நேஹா சர்மா பீகார் மாநிலம் பாகல்பூர் தொகுதியில் வாக்களித்தார். இஸ்ரோ தலைவர் சோம்நாத் திருவனந்தபுரத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றிய நிலையில் தனது வாக்கினை செலுத்திய நடிகை கீர்த்தி சுரேஷின் தந்தை சுரேஷ்குமார் கேரளாவில் இந்த முறை பல தொகுதிகளில் தாமரை மலரும் என்று ஆருடம் கூறினார். கிரிக்கெட் வீரர்களும் சிறப்புடன் ஜனநாயக கடமையாற்றினர். உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹா தொகுதியில் தனது வாக்கை செலுத்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி மக்கள் தங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க வாக்களிக்க வேண்டும் என்றார். இதேபோன்று முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ஜவஹர் ஸ்ரீநாத், ராகுல் டிராவிட், கும்ப்ளே உள்ளிட்டோரும் பெங்களூருவில் வாக்களித்தனர். இதற்கிடையே கர்நாடகாவின் சிக்மகளூர் அருகே தலவாரா பகுதியைச் சேர்ந்த பெண் திருமணத்திற்கு சில மணி நேரமே இருந்த நிலையில் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தார். இதேபோன்று மகாராஷ்டிர மாநிலம் அம்ராவதியில் அலங்கார உடையுடன் மணமகன் வாக்களித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்ஷார் பகுதியில் மணப்பெண் தீப்தி தனது வாக்கை பதிவு செய்ததும் கவனம் ஈர்த்தது.